கிருஷ்ண ஐயர் பெரிய சங்கீத வித்வான். வள்ளலார் காலத்திலே சிதம்பரம் கிருஷ்ண ஐயர்னா பெரிய சங்கீத சாம்ராட். இவர் என்ன செய்தார்? வள்ளலாரின் மகாதேவ மாலையிலே முதல் பாடலை தெரிவு செய்தார். பாடி 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 பழகினார். என்ன ராகத்தில் தெரியுமா? அபூர்வ ராகம். அது சரி, ராகத்தோட பேரே அபூர்வ ராகம் தான். நான் கூட விக்கிபீடியாவில் தேடி பார்த்தேன், 250 ராகம் பேர்கள் இருந்துச்சு. இது மட்டும் வரவே இல்லை. ரொம்ப அபூர்வ ராகம் தான் போல தெரியுது. கோபாலகிருஷ்ண பாரதி கூட இந்த அபூர்வ ராகத்திலே சம்போ கங்காதரான்னு ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். கிருஷ்ண ஐயருக்கு ஒரு சின்ன ஆசை, வள்ளலார் முன்னால பாடி பாராட்டு பெற வேண்டும். மகாதேவ மாலை பாடலை பாடி அசத்தினார். அமைதியாக கேட்ட வள்ளலார் சொன்னார், நான் பாடி காட்டுகிறேன், கேட்கிறீர்களா என வேறு ஒரு வர்ணத்திலே பாடினார். தேவாமிர்தம் பாற்கடலிலே பொங்கும், முன்னாக்குக்கு மேலே பொங்கும். அன்றோ பாடலை கேட்ட கிருஷ்ண ஐயருக்கும் பிறருக்கும் காதுக்குள் அமுதம் பொங்கி ஆனந்தமாய் வழிந்தது. வள்ளலார் கற்ற வித்தைகள் 64 கோடி. இந்த சங்கீத வித்தையையும் சேர்த்து 64 கோடியே 1 என பிரமித்து போனார் கிருஷ்ண ஐயர். பாராட்டு பெற வந்தவர் வள்ளலாரை பாராட்டி விட்டு திரும்பினார்.